உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நாம பேச போறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா மத்த மீடியாக்கள்ல வராத விஷயங்களா தான் இருக்கும். அது நான் சும்மா டீகோட் பண்ணிடுறேன் ஒரு வரியில. செந்தில் பாலாஜி தம்பி அசோக் அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். கரூர்லயே கேட்டீங்கன்னா செந்தில் பாலாஜியை விட மோசமானவர் அசோக் அப்படின்னு கரூர்காரர்களே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அடாவடியான ஆள். திமுகவோட அந்த பாரம்பரியம், அவரெல்லாம் திமுகவிலேயே பிறப்புலயே திமுகவில் இருக்க வேண்டிய ஆளு. அண்ணன் கூட 5 கட்சிக்கு போயிட்டு மறுபடியும் திமுகவுக்கு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு குண்டர் படை தலைவர் அப்படின்னு சொல்லலாம். 2 வருஷமா ஈடி தேடியும் கூட நம்ம திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் புத்தனாப்புல வச்சிருந்து அவருக்கு வலிக்காம எந்த இதுவும் இல்லாம பாதுகாத்துக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு திமுகவுக்கு தேவையான ஒரு நபர் இப்ப ஆதாரத்தோட சிக்கியிருக்கார். சிசிடிவி ஃபுட்டேஜோட சிக்கியிருக்கார். வலுவா சிக்க போறார், தூக்க போறாங்க. இது நடக்கும். இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 2வது, 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல். இங்கு அரசு பணிகள் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மந்திரிகளோட வீட்டுக்கு முன்னாடி போர்டு போடல. மற்றபடி பல இடங்கள்ல இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில பெரியசாமி அவர்களோட துறையில ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட். பட் அது பனால் ஆயிடுச்சு. சோகத்துல இருக்காங்க. 1000 கோடி போச்சே, இதுக்கு மேல திமுக ஆட்சிக்கு வராதே, நம்ம எப்படா மறுபடியும் இவ்வளவு பெரிய தொகையை சம்பாதிக்க போறோம் அப்படின்னு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா பெரியசாமியோட மகன் பி செந்தில்குமாருக்கும் சேகர் பாபுவுக்கும் செம்ம சண்டை அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. இதோட அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அஜித் வழக்கு. அடித்து காவல்துறையினால் பச்சை படுகொலை செய்யப்பட்ட மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்தோட வழக்கோட அப்டேட் நிறைய நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டாங்க. இப்பதான் அது கிடைச்சது. அது சார்ந்தும் சவுக்கு சங்கர் விவகாரம். சவுக்கு அரெஸ்ட் ஆவாரா? சவுக்கு அடுத்தடுத்த கேஸ்ல போடுவாங்களா? 20 எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு. குண்டாஸ் போட்டுருவாங்களா? மாலதிக்கு என்ன ஆச்சு? நிதிஷுக்கு என்ன ஆச்சு? சவுக்கு மீடியாவோட ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஆச்சு? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். சவுக்கு எப்ப ரிலீஸ் ஆவார்? சவுக்க தொட்டதுக்காக திமுக கெட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றவே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அது சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா இப்ப சவுக்க பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்க. சவுக்கு மீடியாவை பாக்குறவங்களுக்கு உடனே ஒரு நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது போயிடுது. சவுக்கு ஒரு வீடியோ போட்டா ஐயோ சவுக்கு உள்ள போறாரு, போச்சு என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு. இது மாதிரி யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கலாம். அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் ஏதாவது தகவல் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நேதாஜி டிவி, நான் நல்லா மதிக்கக்கூடிய ஒரு நபரான ஐயா வரதராஜன் அவர்கள் யூடியூபருக்காக ஒரு அசோசியேஷன் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல நாமும் இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட செய்தியா சொல்லிட்டு மறுபடியும் சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். முதலாவதா ரிபக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டி நகர்ல ஒரு ரெய்டு நடந்தது. அந்த நிறுவனத்தோட அதிபர் அனில்குமார் ஜெயின். அந்த நிறுவனம் டிரைவர் பேர்லாம் 8 கோடி ரூபாய் கேஷ் டெபாசிட் பண்ணிச்சு. டிரைவரோட அக்கௌண்ட்ல எல்லாம் 200 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தேன். நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நிறுவனம் உதயநிதிக்கு தொடர்புடைய ஒரு நிறுவனம். அனில்குமார் ஜெயினுக்கும் உதயநிதிக்குமே ஒரு நல்ல நட்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். இப்ப அதோட அப்டேட் என்ன அப்படின்னா, ரைடு போன அதிகாரிகள் இந்த நிறுவனத்தோட சிசிடிவியை ஃபுல்லா ஆய்வு செஞ்சிருக்காங்க. சிசிடிவி ஆய்வு செய்யும் போது ரைடு நடத்துறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு முன்னாள் அமைச்சரின் சகோதரர் அந்த நிறுவனத்திற்கு வந்து போன சிசிடிவி காட்சிகள் எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறத மொட்டையா சில ஊடகங்கள் சொல்லியிருக்கு. யார் அந்த முன்னாள் அமைச்சரோட தம்பி அப்படின்னா, இந்த ரிபக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் கார் பேட்டரி தயாரிக்கிற ஒரு நிறுவனம். ஏசி, ஃப்ரிட்ஜ் இதோட உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். இதெல்லாம் விட்டுருங்க. இதை விட இவர்களோட முக்கியமான தொழில் நிலக்கரி இறக்குமதி. இப்ப நிலக்கரி எந்த துறையின் கீழ் இறக்குமதி செய்யப்படுது? என்ன அப்படின்னா மின்சாரத்துறை, அனல் மின் நிலையம். இதுக்காகத்தான் நிலக்கரி கொள்முதல் அப்படிங்கிறது தமிழக அரசு அதிகமா செய்யுது. அப்ப இந்த மின்சாரத்துறையோட முன்னாள் அமைச்சர் யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜியோட தம்பி யாரு? அசோக். டேலி ஆயிடுச்சா? செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் எதுக்கு அங்க போயிருக்கார்? நிலக்கரி கொள்முதல்ல ஏகப்பட்ட கோடி முறைகேடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. போலி கொள்முதலும் கணக்கு காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இத்தனை கோடி கொள்முதல் பண்ணதா கணக்கு காட்டப்பட்டிருக்கு. எங்க அந்த கொள்முதல் தமிழக அரசுக்கு விற்பனை செய்ததா கணக்கு காட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இங்க எழறதை தடுக்க முடியல. அப்ப
வாங்காத நிலக்கரிக்கு வாங்கியதா பில் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துக்கு இத கொண்டு வந்து பெரிய அளவுல விசாரணை அப்படிங்கிறதும் செய்யப்பட போது, அதோட இந்த நிலக்கரி எரிக்கிறாங்கல்ல, இந்த எரிச்ச நிலக்கரிகள்லாம் சாம்பல் ஆகும்ல, அதுக்கு பேரு ஃபிளை ஆஷ். இந்த ஃபிளை ஆஷ் அப்படிங்கிறது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மேட்டூர் சாம்பல் அப்படிம்பாங்க. அந்த சாம்பல்லாம் என்ன பண்ணணும்னா சிமெண்ட் ஃபேக்டரிகளுக்கு விற்பனை செய்யப்படும். ராம்கோ, டால்மியா, செட்டிநாடு, அரசு சிமெண்ட், இப்படி எத்தனையோ ஃபேக்டரிஸ் இருக்கு. பல்கர் லாரியில அந்த ஃபிளை ஆஷ் வரும், பறக்காம இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்து அதை தம் பண்ணி எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதுல வந்து சிமெண்ட் லோடு பண்ணி அனுப்புவாங்க. இதுதான் சிமெண்ட் ஃபேக்டரிஸ்ல அந்த சாம்பலை பயன்படுத்தி ஃபிளை ஆஷை மிக்ஸ் பண்ணி சிமெண்ட் தயாரிக்கிறதுக்கு அது ஒரு மூலப்பொருள். நிலக்கரி இறக்குமதி செய்ததிலும் ஊழல், தவறான அளவீடு, தவறான கணக்கு, நிலக்கரி விற்பனையிலும் தவறான கணக்கு, ஃபிளை ஆஷ் விற்பனையிலும் தவறான கணக்கு, இத்தனைக்கும் தொடர்புடையது மின்சாரத்துறை அமைச்சரோட பங்கு இல்லாம செய்ய முடியவே முடியாது. அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கோட டீல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதற்காக தான் அசோக் பாலாஜி அங்க வந்தார் அப்படிங்கறதும் முதற்கொண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து விசாரணை துரிதப்படுத்தப்படுது. செந்தில் பாலாஜி தூக்கப்படுறது உறுதி, அதுக்கு முன்னாடியே அசோக் தூக்கப்படுறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. இந்த வாட்டி எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. போன தடவை ஈடியால பிடிக்க முடியாமலாம் கிடையாது. அசோக பிடிச்சிட்டா செந்தில் பாலாஜி வெளில வந்துருவார்ல. அசோக்கு தலைமறைவுன்னு காரணம் காட்டி 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 தானே செந்தில் பாலாஜி ரொம்ப நாள் உள்ள வச்சிருக்க முடிஞ்சது. அதனால அசோக்க தப்பிக்கலாம் விடல, நீ வெளியிலேயே சுத்திட்டு இருக்க தம்பி, நீ உள்ள வந்துட்டுனா உங்க அண்ணன் வெளில போயிடுவாரு, எனக்கு நீ முக்கியம் இல்ல உங்க அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. இப்ப ரெண்டு பேருமே முக்கியம் அப்படின்னு தூக்கப்பட போறாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட். அடுத்ததா, நீங்க பஞ்சாயத்து போர்டு கிளர்க் வேலை எவ்வளவு பெரிய வேலைன்னு கிராமப்புறங்கள்ல உள்ளவங்களுக்கு தெரியும். இப்ப ஊரக உள்ளாட்சிக்கு வந்து தலைவர் பதவி எல்லாம் காலியா இருக்கு, எலெக்ஷனே நடத்தல இந்த மாடல் அரசு, மானங்கெட்ட அரசு வந்து. அதனால முழு பொறுப்பும் பாத்தீங்கன்னா கிளர்க்கு கிட்ட தான் இருக்கும். செயலாளர் இருப்பாங்க, இவங்க தான் கொடி கட்டி பறகுறது. என்ன செலவு, என்ன பில்லு, எவ்வளவு வரி, எவ்வளவு அப்ரூவல் கொடுத்தோம், லொட்டு லொசுக்கு எல்லாமே இவங்க கையில தான். பஞ்சாயத்து செயலாளர், பஞ்சாயத்து கிளர்க்கு அப்படிங்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க அப்படின்னு மற்றவங்களை கேட்டாலே சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12,524 பஞ்சாயத்து இருக்கு. இதுல கிட்டத்தட்ட 4000 பஞ்சாயத்துக்கு கிளரிக்கல் போஸ்ட் காலியா இருக்கு. இந்த போஸ்ட் எல்லாம் வந்து நியாயமா பாத்தீங்கன்னா டிஎன்பிசில தான் நடத்தணும், ஆனா மாடல் அரசு நடத்தாது. நீங்க முன்னாடியே பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், பஞ்சாயத்து போர்டு தலைவரோட சித்தப்பா மவன், பஞ்சாயத்து போர்டு தலைவரோட பொண்டாட்டியோட தம்பி மச்சனை, இந்த மாதிரி ஆளா பார்த்து அவங்களாவே போஸ்டிங் போட்டுப்பாங்க. தமிழகம் முழுக்க இது இவ்வளவு நாளா அப்படிதான் போயிட்டு இருந்தது. அந்த அடிப்படையில இந்த 4000 போஸ்டையும் நிரப்பிடலாம் அப்படின்னு ஐ பெரியசாமி ஒரு பெரிய கனவு கண்டுகிட்டு இருந்தார். அந்த கனவுல தான் மண் விழுந்து போச்சு அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம நேருவாது பல்கலைக்கழகத்துல கொடுத்து ரெக்வயர்மெண்ட் எடுக்க சொல்லி அதுல ஆளுக்கு காசு வாங்கி ஒரு 888 கோடி ஆட்டைய போட்டாரு. இது பெரிய போஸ்டிங் இல்லையா, நல்லா வச்சு வறுத்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருக்காங்க. பட் இதுல என்ன ஆகி போச்சு அப்படின்னா, ரெக்யூர்மெண்ட் வந்து 10th பாஸ், அதிக மார்க் எடுத்தவங்களை தான் முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 480, 485, 490 எடுத்தவங்க எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கிட்டாங்க. நேர்காணலுக்கு வர சொல்லி லெட்டர் போயிடுச்சு. ஆனா பணம் கொடுத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 200 மார்க் எடுத்தவன், 250 மார்க் எடுத்தவன், 300 மார்க் எடுத்தவனா இருக்கான், அவனுக்கு லெட்டரே போல நேர்காணலுக்கு. பணம் கொடுக்காதவன் பட்டியெல்லாம் வருது, பணம் கொடுத்தவங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்காணலை ஒத்தி வச்சாச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. என்ன நிர்வாக சிக்கல்களால் அந்த நேர்காணல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டிங் போறதே விட்டாங்க. இப்ப திரும்ப போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா மேட்ரு வெளியில வந்துருச்சுல. இதுக்கு மேல ஏஜென்சிகள் இதை பார்த்துக்கிட்டு இருக்குமா? இருக்காது. ஏற்கனவே இடி யார் பேர்ல எங்க எஃப்ஐஆர் போலான்னு கண்கொத்தி பாப்பா ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு தான் டிஜிபிக்கு கடிதம் எழுதுது. அந்த அடிப்படையில ஐ பெரியசாமி ஒரு பெரிய பிளானோட இருந்தார். அது பனால் ஆயிடுச்சேன்னு வைத்தறிச்சல்ல இருக்கார். இதுக்கு மேல நம்ம ஆட்சிக்கும் வரப்போறது இல்ல, நம்ம சம்பாதிக்கவும் முடியாது. கடைசியா கிடைச்ச ஒரு ப்ராஜெக்டரா, 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டரா, அதுல மண்ணள்ளி போட்டுறாதீங்கடா, அப்ரசென்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அதிகாரிகள் அப்ரசென்டிங்களா வேலை பார்த்து 1000 கோடியை பனால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தகவல். அடுத்தது, பழனி மலை கோவில். இந்த பழனி கோவில்ல சீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை, மார்கழி, தை, இந்த 3 மாசம் தான். கார்த்திகை மாசம், மார்கழி மாசம், தை மாசம் ஐயப்ப பக்தர்கள் வருவாங்க, தை பூசம் நடக்கும், பங்குனி உத்திரம் வரைக்கும் நடக்கும், நல்ல விசேஷமா இருக்கும். இந்த பழனி கிரிவல பாதையில ஃபுல்லா கடை இருந்தது, அதை ஃபுல்லா ஆக்கிரமிப்பு அப்படின்னு அகற்றிட்டாங்க. இது வந்து அந்த தொகுதியோட எம்எல்ஏவான ஐபி செந்திலுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்திருக்கு. தொகுதிக்குள்ளேயே போக முடியல. வயிற்றுல அடிச்சு விட்டீங்களே, எங்க வயிற்றுல உங்களுக்கு போய் ஓட்டு கேட்டம்மையா, எங்க பொழப்பே நாசமா போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு செந்திலுக்கு மரியாதையே கிடையாது தொகுதியில.
அப்ப அமைச்சர்னு பேரு, நீங்க இத்தனை வருஷம் அமைச்சருங்கிறீங்க, ஒரு பிளாட்பார கடையை எங்களுக்கு காப்பாத்தி விடுவோம் முடியல, எங்க வயிற்றுல அடிச்சு விட்டீங்களேயா, நீங்க எல்லாம் கோடி கணக்கில் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. நாங்க ஒரு பொம்மை வித்து, பூ வித்து, மாலை வித்து, மணி வித்து எதையோ பொழைச்சிக்கிட்டு இருந்தோம், அதுல மண்ணள்ளி போட்டீங்களேயான்னு கடும் அதிருப்தியில இருக்காங்க. அதே மாதிரி அறநிலைத்துறை அதிகாரிகள் யாருமே ஐபி செந்திலோட பேச்சை கேட்கறதே இல்லை. நேரா நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாமை அப்படின்னு சொல்லிட்டு ஐபி செந்திலே ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சாலும் சேகர் பாபு கிட்ட பேசிங்க அப்படிங்கிறாங்க. சேகர் பாபு ஐபி செந்திலுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறது இல்ல. அந்த ஆளு சக அமைச்சர்களே மதிக்க மாட்டாரு, ஐபிரேசாமியே மதிக்க மாட்டாரு. ஐபிரேசாமி மகனே மதிக்க போறாரு. தம்பி என் டிபார்ட்மெண்ட்ல நீ தலையிட அப்படிதான் பேசுறாப்புல. அதனால ரெண்டு பேருக்குமான மோதல் அப்படிங்கிறது முத்திக்கிட்டு இருக்கு. விரைவில் பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஸ்டாலின் போகும். வழக்கம் போல சென்னையோட முதலமைச்சர் சேகர் பாபுவோட கைதான் ஓங்கும் அப்படிங்கிறதால ஐபி செந்திலுக்கு சீட்டு கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கிடைச்சாலும் நடைபாதை வியாபாரிகளே தோற்கடிக்கிறதுக்கு தயார் நிலையிலும் இருக்காங்க அப்படிங்கிறதும் செய்தி. சரி, அஜித் வழக்கு. மடப்புறம் கோவில் காவலாளி அஜித் அடிச்சே கொல்லப்பட்ட வழக்கு. இந்த வழக்கை பத்தி நாம நிறைய பேசிட்டோம், ஏகப்பட்ட விவரங்கள் பேசிட்டோம். அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் உங்களை போர் அடிக்க விரும்பல, ஷார்ட்டா சொல்லிடுறேன். சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிச்சு. அந்த குற்றப்பத்திரிகை சரியில்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் திருப்பி அனுப்பி இருந்தது பாத்தீங்களா. இப்ப மறுபடியும் ஒரு குற்றப்பத்திரிகை அப்படிங்கிறது திருத்தி சிறப்பான தரமான சம்பவங்கள் செய்யப்பட்டிருக்கு. சிபிஐ அதிகாரியான டிஎஸ்பி மோஹித் குமார் இந்த வழக்கை திறம்பட விசாரிச்சுட்டு இருக்காரு. அதனால அஜித் வழக்கு மூடப்பட்டுருச்சு, ஊத்தி மூடிட்டாங்க, தப்பிச்சிருவாங்க அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அடுத்ததா 3 நபர்களோட பெயர் அப்படிங்கிறது குற்றப்பத்திரிகையில சேர்க்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமான நபர் இந்த தனிப்படையை அமைச்சு கொலகாரங்களை அனுப்பிச்சு கொலை பண்ண சொன்னார்ல அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இதுல சேர்க்கப்பட்டிருக்கார். விரைவில் அவரை கைது செய்யக்கூடிய வேலையிலும் சிபிஐ இறங்கும். மீதி 2 பேர் யார் அப்படிங்கிறது சஸ்பென்ஸ். அதை நாம இப்பயே சொல்லக்கூடாது, ஏன்னா இன்னும் அவங்கள தொட்ட பிறகு தமிழ்நாட்டுல அஜித் வழக்குல ஒரு பெரிய பிரளயமே வெடிக்கும். இன்னும் போக வேண்டிய அதிகாரிகள்லாம் இருக்காங்க. மெட்ராஸுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, டெல்லிக்கு போவாங்க, இன்னும் ஏகப்பட்ட பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இதுக்கு பின்னாடி சிக்க போறாங்க. இந்த வழக்கை சிபிஐ ரொம்ப சீரியஸா எடுத்திருக்கு. அதனாலதான் இதனால் வரைக்கும் கைது செய்யப்பட்ட 6 காவலர்களுக்கான ஜாமீன் கூட கிடைக்கல. அவங்க குடும்பத்தினர் எல்லாம் இப்ப உயரதிகாரிகள் மேல செம்மகான்ல இருக்கானுங்க. அடியால ஏவி விட்டு கூலிப்படை ஏவி விடுற மாதிரி எங்க வீட்டு புள்ளையோல ஏவி விட்டு கொலை பண்ண வச்சு இப்ப எல்லாத்தையும் கொலைகாரனா ஜெயில உட்கார வச்சிருக்கீங்களா அப்படின்னு அவங்க குடும்பத்தினரே இவர்களுக்கு எதிராக கோர்ட்டுக்கு நீதிமன்ற கதவுகளை தட்டவும் தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது அப்டேட். அடுத்தது சவுக்கு சங்கர் வழக்கு. எல்லாரும் கேட்டாங்க, சவுக்கு இன்னைக்கு ஜாமீன்ல வந்துருவாரா? 26ஆம் தேதி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துருக்க, இது ரிமாண்ட் பண்ணிருக்கு, அதுக்குள்ள வந்துருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே விட்டா வரமாட்டேன். ஏன்னா 20-21 எஃப்ஐஆர் இருக்கு. தேவைப்பட்டா இன்னொரு 10 கூட யாரையாவது போட சொல்லுவாங்க. எவனோ ரோட்ல வரவன பிடிச்சிங்கவா. இந்த வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவா, காமெடியில வரும்ல, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு, ஒரு ஊசியை போட்டு போன்னு. நல்லா இருக்கும், ஏன்டா ஊசி போடணும் அப்படிங்கிற மாதிரி, இங்கவா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவன் மேல ஒரு கேஸ் கொடுத்துட்டு போன்னு ரோட்ல வரவெல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க. இது போலீஸோட ஒரு பிளான். நீங்க யாரையாவது குண்டாஸ்ல அரெஸ்ட் பண்ணணும்னு பாத்தீங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் பிரபலமான ரவுடியா இருப்பான், அவன்கிட்ட பல கோடி இருக்கும், ஆனா ரவுடியா இருப்பாங்க. என்ன எப்படி அரெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஞ்சி வைக்கத்தவன், திருநவன், சொம்பு திருநவன், பிட்பாயிட் அடிச்சவன் ஏற்கனவே அரெஸ்ட் ஆகி அங்கங்க சுத்தின்னு கிடக்குறான் பாருங்க. அவன்கள ஒருத்தனை கூப்பிட்டு, இங்கவா அந்த ரவுடி என்ன கத்தியாட்டி மிரட்டி 100 ரூபா புடுங்கணும், இல்ல செல்போனை புடிங்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை புட்டப் பண்ணி விட்டுருவாங்க. குண்டாஸ் போடுறதுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரியான வேலைகளும் கூட செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளான். மறுபடியும் குண்டாஸ் தேர்தல் வரைக்கும் வெளில வரக்கூடாது, இப்படி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த பெரிய பிளான். பட் இந்த வாட்டி அது நடக்காது. ஏன்னா சவுக்குக்காக ஆளுநர் மாளிகை நேரடியாக இந்த விவகாரத்தில் களமிறங்க இருப்பதாக நமக்கு தகவல்கள் அப்படிங்கிறது வருது. அதோட விரைவில் அமித்ஷா வர இருக்கிறார், நாளை மறுநாள் அப்படின்னு நினைக்கிறேன். நாளை மறுநாளான்னு தெரியல. அமித்ஷா வர இருக்காரு. அமித்ஷா வரும்போது இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கும். சவுக்குக்காக அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து சவுக்கை வெளியில கொண்டு வர்றதுக்கான வேலைகள் அப்படிங்கிறதுல இறங்கும். இந்த விவரத்தை அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி கொஞ்சம் பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுக்க வைக்கிறதால இனி அதிகாரிகளோட ஆட்டம் செல்லாது. ஏன்னா அதிகாரிகளுக்கு தெரியும், ஓவராலா ஆட முடியாது, இன்னும் 1 மாசத்துல எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க, அடிச்சு தூக்கி இங்க இருந்து வேற ஏதாவது டியூட்டில போட்டானுங்கன்னா நம்ம ஜென்மத்தும் இங்க திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு மேட்ரை இத்தோட முடிச்சுவாங்க. சவுக்கு எனக்கு தெரிந்து
இன்னும் ஒரு வாரம் அல்லது 10 நாட்களுக்குள் வெளியில் வருவார். பெரிய அளவுல இந்த கேஸ் அப்படிங்கிறது நீங்க பயப்படுற அளவுக்குலாம் போகாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.